வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. சட்டவிரோதமாக பாட்டில்களில் அடைத்து தாய்ப்பால் விற்பனை செய்ததாக சென்னை மாதவரத்தில் இயங்கி வந்த முத்தையா என்பவரின் லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்ற மருந்து கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பூட்டு போட்டனர். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்கள். காலை வணக்கம் ஷாம். சென்னை மாதவரத்தில் சட்டவிரோதமாக பாட்டில்களில் அடைத்து தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக தாய்ப்பாலை விற்பனை செய்ததாக முத்தையா என்பவரின் லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்கின்ற மருந்து கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது சீல் வைத்துள்ளனர். சென்னை மாதவரம் பகுதிக்கு உட்பட்ட KKR கார்டன் 1வது தெருவில் முத்தையா என்பவருக்கு சொந்தமான லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்கின்ற பெயரில் மருந்து மொத்தம் மற்றும் சில்லறை வணிக மையம் செயல்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இந்த மருந்து வணிக மையத்தினை சென்னை மாதவரம் தபால் பெட்டி பகுதியைச் சேர்ந்த முத்தையா என்பவர் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவரது மருந்து கடையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால்கள் பாட்டில்களில் அடைத்து விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து சம்பந்தப்பட்ட லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்கின்ற இந்த மருந்து கடையில் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வந்திருந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அந்த திடீர் சோதனையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களில் தாய்ப்பால் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பாட்டில்களை பறிமுதல் செய்த திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடையின் உரிமையாளர் முத்தையாவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த தாய்ப்பால்கள் இவருக்கு எங்கிருந்து எப்படி கிடைத்தது, இதனை இவர் எப்படி விற்பனைக்கு பதப்படுத்தி விற்பனையில் ஈடுபட்டு வந்தார் என்பது குறித்தெல்லாம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இவர் விற்பனை செய்து வந்த லைஃப் வேக்சின் என்கின்ற மருந்து மொத்த விற்பனை மையத்திற்கு தற்போது பூட்டு போடப்பட்டுள்ளது. முத்தையா அவர்களை விசாரணை வலயத்திற்குள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொண்டு வந்துள்ளனர் ஷாம். மேலும் இது தொடர்பாக அங்கு கைப்பற்றப்பட்ட 50க்கும் மேற்பட்ட பாதிப்புகளை தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனைக்காக அரசு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது ஷாம். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.